அரசியல் என்பது ஒரு பயணம், தேர்தல் என்பது ஒரு பாதை. இந்த பாதையில் பயணிக்கும் பேருந்துகள் தான் கட்சிகள். இதில் பயணிக்கும் பயணிகளே மக்கள். இந்த தேர்தல் என்ற ஜனநாயக பாதையில் ஜனங்களை ஏற்றிக்கொண்டு இதுவரை எத்தனையோ கட்சி என்ற பேருந்துகள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்றன. இதில் பல பேருந்துகள் தொடர்ந்து ஓட முடியாமல் இடையில் பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டன. சில பேருந்துகள் வந்த சுவடே தெரியாமல் தடம் பதிக்க முடியாமல் தடம் புரண்டு அடையாளம் தெரியாத அளவிற்கு ஆகிவிட்டன. சில பேருந்துகள் சூப்பர் டீலக்ஸ்களாக, சில பேருந்துகள் செமி டீலக்ஸ்களாக, சில பேருந்துகள் சாதாரண பேருந்துகளாக, சில மினி பேருந்துகளாக தங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு மக்கள் என்ற பயணிகளை கூவி கூவி அழைத்து தங்கள் பேருந்துகளில் ஏமாற்றி ஏற்றிக்கொண்டனர். வாங்கம்மா, வாங்க வாங்க சார், வாங்க எங்கள் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான பயணம், சொகுசான பயணம். எங்கள் பஸ்ஸில் ஏறுங்க, இலவசமாக தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, மகிழ்ச்சியான பயணம், உல்லாசமான பயணம். எங்கள் பஸ்ஸாக இருக்கிறதுலையே சூப்பர் டீலக்ஸ். எங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா உங்களை அழுங்காமல் குலுங்காமல் பார்த்துக்கும். இப்படி அப்பாவி மக்களை கூவி கூவி அழைத்து ஏமாற்றி தங்கள் கட்சி என்ற பேருந்துகள் ஏற வைத்தார்கள். மக்களும் அவர்களை நம்பி நம் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும் என்று அந்தந்த பேருந்துகளில் பயணித்தார்கள். ஆனால் பயணத்தின் முடிவு அதல பாதாளம். ஆம், பாதுகாப்பான பயணம் என்று பாதாளத்தில் தள்ளினார்கள். உல்லாச பயணம் என்று உயிரை பறித்தார்கள். சுகமான பயணம் என்று சோகமான பயணமாக்கினார்கள். கூவி கூவி நம்மை அழைத்தவர்கள் நம்மை கூக்குரலிட்டு கதற வைத்தார்கள். இதுவரை நாம் ஏறிய பேருந்துகள் எல்லாம் நம் வாழ்க்கையை விபத்தாக்கிய விடியா பேருந்துகளே. நம்மை நமக்கான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்காமல் தவிக்க விட்ட தடம் புரண்ட பேருந்துகளே. போதும், நம் ஓட்டை போட்டுவிட்டு ஓட்டை பேருந்துகளில் பயணித்து விபத்துக்குள்ளானது போதும். இரு கை கூப்பி நமக்கு இருக்கை தருவது போல் நாடகமாடி ஆட்சி நாற்காலி என்ற இருக்கையில் அமர்ந்த பிறகு தன் ஒரு கையை ஆட்டி நமக்கு டாட்டா காட்டிவிட்டு போகிறவர்களை நாம் ஒரு விரல் கொண்டு ஓட ஓட விரட்டுவோம். அதுதான் சுட்டு விரல் புரட்சி. ஆம், நமது சுட்டு விரல் புரட்சி. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுப்பது. இந்த சுட்டு விரலில் வைக்கப்படும் மைதான் மை இந்தியா என்று நாம் உரிமையோடு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கான ஒரு புதிய தேசத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு தன்னலம் கருதாத தன் நிகரற்ற நல்லவர்களை நாம் நமது சுட்டு விரலால் சுட்டி காட்ட வேண்டும். ஆம், நம்மில் ஒருவரை நமக்கானவராக நாம் தேர்ந்தெடுத்து நமக்காக நாம் ஓட்டளித்து கொள்ள வேண்டும். என் ஓட்டு எனக்கே, நம் ஓட்டு நமக்கே, என் ஓட்டு என் உரிமை, நம் ஓட்டு நம் உரிமை. இனி ஜனநாயக தேர்தல் பாதையில் பயணிக்க ஜனங்களாகிய நாமே நமக்கான புதிய பேருந்தை வடிவமைக்க வேண்டும். அதுவே மக்களுக்கான பேருந்தாக பயணிக்க வேண்டும். நம் ஓட்டு என்ற உரிமையால் அதற்கான ஓட்டுநரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஓட்டுநர் நமக்கு தெரிந்த ஒருவராக, நம்மில் ஒருவராக இருக்க வேண்டும். தன்னோடு பயணிக்கும் பயணிகளை தன் உறவினர்களாக, தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதி பொறுப்புடன் அவர்களை வழிநடத்த வேண்டும். பொறுப்பும் கடமையும் நிறைந்த புதிய ஓட்டுநர்களை 234 தொகுதிகளுக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஓட்டுநர்களுக்கான செலக்ஷன் வரும் 2026 எலெக்ஷன். நம் சுட்டு விரலால் கட்டி அமைக்கப்பட்ட பொதுநல பேருந்து, ஜனங்களால் உருவாக்கப்பட்ட ஜனநாயக பேருந்து குடிசை பகுதியிலிருந்து புறப்பட்டு கோட்டைக்கு போகும். சாமானிய மக்களின் நலனுக்காக சட்டமன்றம் நோக்கி போகும். நடுத்தர மக்கள் நலனுக்காக நாடாளுமன்றமும் போகும். ஏங்க, இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியன்றது சத்தியம். அதாவது நீங்க மனசு வச்சா சாத்தியம். மனசு வச்சா போதுங்களா? அதுக்கான சக்தி நமக்கு வேணும்ல. அந்த சக்தி உங்க கையில இருக்கு. அதாவது உங்க ஆள்காட்டி விரல்ல வைக்கிற மையில இருக்கு. ஆம், அதுதான் சுட்டு விரல் புரட்சி. போலி அரசியல்வாதிகளை, சுயநல கயவர்களை, தெருக்கோடியில் கிடக்கும் மக்களின் ஓட்டுக்களை வாங்கி பெருங்கோடிகளை சுருட்டும் கொள்ளை கூட்டங்களை சுட்டு பொசுக்கும் சுட்டு விரல். உங்களின் சுட்டு விரலை நீட்டி சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்ய, கமெண்ட் செய்ய தயாராகுங்கள். சுட்டு விரல், இது அரசியல் அவலங்களை சுட்டு பொசுக்கும்.